வெளியே ஆன் பண்ணிட்டு மூணாவது முடியா. ثمود بطغواها. முதலாவது வீடியோ நீ தூக்கத்துல சரியா தூங்கி கொண்டு தான் ஓதுறீங்க. ஆ. ثمود بطغواها. ரெண்டாவது. ولا يخاف عقباها. விலை. ولا يخاف عقباها. இதுல என்ன எழுத்துக்கள் பிள்ளைன்னு மார்க் பண்றேன், மாத்தி ஓதுமா? இதுல பிழைக்குது, இதுல பிழைக்குது, இதுல பிழைக்குது. ولا يخاف யஹாஃபு அல்ல, عقباها. அதை மாத்துங்கோ. யஹாஃபு. ولا يخاف عقباها. உ அல்ல, உ. உகுபஹா. عقباها. சரி போதுங்க. என்ன இது போன் கையில ஆகி போல. ولا يخاف عقباها. கேட்டாலிக்கு பயில் வரல, போன் கையில அன்னைக்கு. இல்ல சார். ஆ. இந்த ஆட்டம் ஆடுது. இல்ல சார். ஆ. உங்களோட சேர்த்து உங்களோட போனு சேர்ந்து ஆடுது. அதான் கேட்டேன். மூணாவது போகும். أقسم بهذا البلد. பரதண்டாகி கடைசி தாலு சுக்குனாகி. أقسم بهذا البلد. உக்சிமு அப்ப காஃப கலக்கிற இல்லையா? அப்படியே ஓய்தான் நான். உக்குசிம். أقسم بهذا البلد. பிஆதல் அல்ல, பிஹாதல். أقسم بهذا البلد. பிஆதல் என்று வரப்படாது, பிஹாதல் எப்படி வரணும்? بهذا. அந்த மாஷா அல்லா அதான் சரி. இப்ப சரி சொல்லுங்க. كل أقسم பல 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 بهذا பல البلد. திருப்பி உக்சிமுன்னு மாத்திட்டீங்க. أقسم أقسم بهذا البلد. திருப்பி போதுங்க. أقسم بهذا البلد. திருப்பி பிஆதல் அல்ல, பிஹாதல் எப்படி? بهذا. பிஹாதல். أقسم بهذا البلد. ம் நாலாவது. أو إطعام في يوم ذي مسغبة. ம் விலை. أو إطعام في يوم ذي இத்தாமல்ல, مسغبة. இத்தாமல்ல, இத்தாமல்ல, இத்துஆம். أو إطعام في يوم ذي مسغبة. مسغى இல்ல, مسغى. مسغبة. 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 أو إطعام في يوم ذي مسغبة. திருப்பி அபார் தான் வருது. இல்ல, கோ. கோபத்தின். أو إطعام في يوم இத்தாமல்ல, ذي இத்தாமல்ல, مسغبة. இத்தாமல்ல, இத்துஆ. இத்துஆ.
أو إطعام في يوم ذي مسغبة. مسغبة. நான் சொல்றது எப்படி أو வருது؟ إطعام أو إطعام في يوم ذي مسغبة. ம். ஹாய், நாங்கள் அடுத்த பகுதிக்கு போக போறோம். முகமது இஸ்லாம். இப்ப நாங்க குர்ஆன இதுக்கு பின்னால வசனங்களாக ராகம் எடுத்து ஓதுற பாடத்துக்கு நீங்க போக போறீங்க. எப்படி? இது போன பஸ்ஸுக்கு இந்த ஆட்டமானா கிளாஸ் செய்யறாது. அப்படி ஆனா யாங்க இப்போ யார் கிளாஸ் செய்யுது? டான்ஸ் ஆடி கொண்டு கையில் கொண்டு ஆ கேட்டு வாங்கிட்டா போன் என்ன கையில இருந்து டான்ஸ் ஆடி கொண்டு கேட்கிறேன் நான். எங்க ஈ போன் தலைமலை கொண்டீங்க அப்படியா காலேஜ் ஆச்சு போனேன். இல்ல சார். எங்க ஈ போன் கேள்வி கேட்டு வாங்கிச்சா போன் எங்க ஈக்குது? ஒன் மேட்ச் கொசுக்கர். மேசை கோசையா மேசை அந்த ஆட்டம் ஆடுதப்ப போய் சொல்ல வேணாம். உங்களோட சேர்ந்து ஆடுது போன். மேட்ச் கொசுக்கர். மேசையில இருந்தா இப்ப எங்கட டிஸ்பிளே ஆடிக்கொண்டாக்கி உங்களோட போன்ல மேலைக்கிறேன். கையிலிச்சு. கையிரிக்கு தான் போனுங்க உங்களோட மடியில ஆகிய போன். இல்ல சார், நான் மேட்ச் ஆடினேன் சார். நீங்க நீங்க மேட்ச் ஆடினேன். அது சரி நீங்க மேசை ஆடுனீங்க அப்படியா? சும்மா இருக்கிறாதே. அதுக்கு ஒண்ணும் செய்யலாது. சரி, அப்போ இதுக்கு பின்னால இல்ல சார், மேட்ச்ல. பொதுவான நாங்க வசனங்களாக ஓதுற பாடத்துக்கு நான் போறோம். இவ்வளவு காலமும் எழுத்துக்கள் உச்சரிப்பு ஓர் எழுத்த இன்னொரு எழுத்தோட சேர்த்து ஓதுற மெத்தட் எப்படி, வசனங்களாக ஓதுறதுக்கு நான் எப்படி வாரது என்கிறதுக்கான அடிப்படையான சில விஷயங்களை நாங்க பேசினோம் பார்த்தோம். இதுக்கு பின்னால இந்த மாதிரி எங்களுக்கு தனியா ஓத இயலாது. இது பொருள் நீ வசனமா தான் ஓதணும். வசனத்துல பிழை விட்டா நான் கேள்வி கேட்பேன். குர்ஆனுடைய அந்த வசன அமைப்புக்கு ஏற்ற வகையில முடியுமான வரைக்கும் சரியான உச்சரிப்போடு நாங்க ஓதுறதுக்கு ட்ரை பண்றதுதான் எங்க அடுத்த முக்கியமான பாடம். விளங்குது அகமது இஸ்லாம்? அதான் உங்களோட இந்த சாப்டர். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேனா ரெண்டு விஷயங்கள் எங்களுக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு முக்கியமா தேவை. ஒன்று அடையாளங்கள் தேவை, ரெண்டாவது எழுத்துக்கள் தேவை. என்னெல்லாம் தேவை? என்னத்துக்கு அடையாளங்கள் துக்கள். என்னத்துக்கு தேவை? அல் குர்ஆன் ஓத மிக முக்கியமானவை. ஆ அல் குர்ஆனை ஓதுறதுக்கு மிக முக்கியமானவைகள் ரெண்டு தேவை. இதுல அடையாளங்கள் என்று சொல்றது இதுவரைக்கும் நீங்க படிச்சு கரைச்சி குடிச்சு வந்திருக்கிற இந்த அடையாளங்கள் தான். இல்லைனா சொல்லுங்க அப்ப இந்த அடையாளங்கள் என்ன தெரியாம இருக்குதா? இல்ல சார், தெரியும். எல்லாமே தெரியும். ஓ. சரி தெரியுமே நாங்க அடுத்த டியூட்டி போவோம். அவசரமா எல்லாத்தையும் சொல்லணும். எல்லாம் ஒன்று தெரியுதா? எல்லாம் ஒன்றும் தெரியாது, எல்லாம் தெரியும். ஆ ஓ. அவசரமா சரி கொண்டு போங்க பாப்போம். فتح مد كسرتين، لمتين، شد سكون،
Fatah madde. Fatah madde. Lamu madde. Fatah tun. Kasr madde. Fatah tin. Lammatun. Kasratain. Lamadon. Sadde. Kasratain. Kasr madde. Lamatain. Sukun. Fatah tun. Kasratain. Lamatain. ஹாய். அப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போனால் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் தெரியும், அடையாளங்கள் தெரியும். சரி, இப்போ உங்களுக்கு எழுத்துக்கள் சொற்கள் என்று சொல்லி இதுவரைக்கும் நாங்க ஓதி பழகிற சேப்பர் உங்களுக்கு தெரியும், அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஓதி பழகிக்கிற இந்த எழுத்துக்களையும் சொற்களையும் வச்சு கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் சூறாக்களாக ஓத போறோம். என்ன செய்ய போறோம்? Surakkalaga. சூறாண்டா தெரியுமா? என்ன சூறாண்டா? Oh, என்ன surah. என்ன சூறாண்டா? Alhamdulillah ஒரு surah. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சூறா. வெரி குட். அப்ப அர் ரஹ்மான் ஒரு சூறா இல்ல, அப்படியா? Surah. சூறா. மாலிக் யௌமிதீன் சூறா உண்டு, அப்படியா? இல்ல இல்ல. அது என்ன? அது என்னது? வசனத்தின் இறுதி. ஆ அது ஒரு வசனம். அப்போ சூறாண்டா என்ன? பல வசனங்கள் ஒன்று சேர்ந்த ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நாங்க சூறாண்டு செல்ற விளங்கினா. சரி, இப்ப நாங்க சூறாக்களாக ஓதுறதுக்கு ஓ முன்பு சார். எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள் உச்சரிப்பை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்? குர்ஆன் வசனங்களை ஓதி பழக போறோம். இப்போ கடைசியா ஓதுனீங்களே கடைசி கிளாஸ்கள்ல 4-5 வசனங்கள் வச்சுக்கொண்டு, அது உங்களோட ஆரம்ப அடித்தளம். நீங்க குர்ஆன வசனங்களாக ஓதுறதுக்கு போறதுக்கு. அப்படியெல்லாம் நாங்க வசனங்களா ஓதுறதுக்கு எங்களுக்கு சில விஷயங்கள் தேவை. தூக்கத்துல கிளாஸ் வரப்படாது. உங்களை பார்த்து எங்களுக்கு தூக்கம் வரும். நான் காலையில இருந்து கிளாஸ் செய்யறோம் தூங்காம. இப்ப உங்களை பார்த்தா நாங்க தூங்குவோம். அடுத்த கிளாஸ் எல்லாம் போயிடும். சரியா அஹமதுல் இஸ்லாம்? அப்ப என்ன செய்யணும்? குர்ஆன வசனங்களாக ஓதுற என்ற பகுதிக்குள்ள நாங்க போறோம். ஹாய். வசனங்களாக ஓதுற பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க அடுத்த முக்கியமான விஷயம் ஒன்று எங்களுக்கு தேவை. இதுவரைக்கும் நாங்க ஓதி கொண்டு வந்தது போல இதுக்கு போற எங்களால ஓத இயலாது. வசனத்திட இறுதி வசனத்திட இறுதியில பேத்தி நிப்பாட்டுறதுங்கிறது ஒரு வித்தியாசமான மெத்தட்ல வரும். சரியா? வசனத்திட இறுதியில பேத்தி நிப்பாட்டுறதுங்கிறது ஒரு வித்தியாசமான மெத்தட்ல தான் வரும். பழமையா ஒரு மாதிரி போய் நிப்பாட்டே இயலாது. சரியா? இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாருங்களேன். நீங்க நீங்க ஓதின வசனத்துக்கு ஆரம்பிப்ப. சரி, இந்த வசனத்தை எடுத்தீங்கடா, இதுல வந்து 3ஆம் வசனம் உக்ஸிமு பிஹாதல் பலதி என்று ஓதுறல்ல யாரும். 4ஆம் வசனம் மஸ்கபத்தின் என்று ஓதுறல்ல, மஸ்கபத் என்று ஓதுறதும் அல்ல. விளங்குது அஹமதுல் இஸ்லாம்? முஸ்ஹபா. அப்ப எங்க பிரச்சனை ஆகுது? இந்த வசனங்களோட இறுதிகள்ல நாங்க நிறுத்துற மெத்தட்ல ஒரு இஷ்யூ ஒன்று வரும். இல்லைங்களா? ஓ சார். ஆ வசனத்தோட இறுதியில நிப்பாற்ற ஒழுங்க நாங்க புடிச்சு அந்த ஒழுங்க நாங்க எப்படி எடுத்துக்கொள்ற என்கிறத தான் நாங்க இங்க பேசுறோம். அதுக்கேற்ற விஷயங்களை தான் நாங்க உங்களோட சொல்லித்தர போறோம் அடுத்த பகுதி. அப்ப தலைப்பு என்ன? அடுத்த முக்கியமான தலைப்பு என்ன? வசனத்திட இறுதியில நிறுத்துகின்ற முறைகள். என்ன தலைப்பு? திருப்பி போனை கையெடுக்க பாருங்க. நான் பாரு, நான் என்ன தலைப்பு சொல்லி நீங்க சொல்லுங்க பாப்போம்.
வசனத்தில் இறுதியில் நிறுத்தும் முறைகள். ஆ விளையாடப்படாது இது உண்டு இந்த கிளாஸ் நடக்காது நான் கிளாஸ் கட் பண்ணிடுவேன் அப்ப வசனத்துல இறுதியில நாங்க எப்படி நிப்பாட்டுறோம் என்று சொன்னால் அதுல மொத்தம் 3 முறைகள் இருக்குது வசனத்துல இறுதியில நிப்பாட்ட வேண்டிய முறை எத்தனை இருக்குது 3 முறைகள் இருக்குது மூணுல ஏதாவது 3 முறை. முறைகள்ல தான் அங்க வசனத்தை எழுதிய நிப்பாட்டணும் சரியா இது வரைக்கும் போதும் இதுக்கு சொல்லி தர மாட்டேன் அடுத்த கிளாஸ்ல கேட்பேன் இது வரைக்கும் படிச்ச இந்த சப்ஜெக்ட்ல பொதுவான ஒருத்துக்கு முக்கியமானவைகள் என்னென்ன தேவை நீங்க இது வரைக்கும் என்னென்ன படிச்சுக்கிறீங்க நம்ம புதிதாக என்ன சாப்டரை ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ற இடத்துல எங்களுக்கு வர பிரச்சனைகள் என்ன என்கிற தொடர்பான பல கேள்விகள் இதுக்கு பின்னால நான் கேட்பேன் கேட்டுட்டு தான் இந்த மூலா சாப்டர் இடத்துல சொல்லி தருவேன் இப்ப என்ன செய்யணும் படுத்த எழுப்பி கிளாஸுக்கு வரணும் சரியா ஒன்றும் தெரியாம கிளாஸுக்கு வரணும் வந்து மூளை முடிச்சு கொண்டிக்கணும் எல்லாத்தையும் இப்ப பார்த்து இப்ப நீங்க என்னத்தை ஓத போறீங்க என்கிறத விளங்கி கொண்டு அதுக்கு ஏற்ற தயாரோட கிளாஸுக்கு வரணும் சரியா